ஒரு காட்டில் சிங்கம் ஒன்று வசித்து வந்தது. அது தன்னுடைய பலத்தாலும் தோற்றத்தாலும் கர்ஜனையாலும் காட்டில் வசித்த அனைத்து மிருகங்களையும் பயமுறுத்தி வந்தது. தன்னை மதிக்காத மிருகத்தை வரைமுறையின்றி கொன்று தின்றது. அதனால் பயத்தின் காரணமாய் எந்த விலங்கும் சிங்கத்திற்கு அருகில் செல்வதில்லை. சிங்கத்தை கண்டாலே பயந்து அஞ்சி ஓடின. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிங்கத்தின் ஆணவத்திற்கு முடிவு கட்ட யாருமே இல்லையா என எல்லா விலங்குகளும் புலம்பிக் கொண்டிருந்தன. இந்த விலங்குகளின் புலம்பலை ஒரு கொசு கேட்டது. அந்த விலங்குகளிடம் தான் சிங்கத்தின் ஆணவத்தை அழிப்பதாக சொன்னது கொசு. மற்ற விலங்குகள் வியப்பாக கொசுவை பார்த்தன. அங்கிருந்த ஒரு நரி, நீயோ உருவத்தில் மிக மிக சிறியவன். சிங்கம் ஒரு அடி அடித்தால் உன் உயிரோடு சேர்ந்து உடலும் காற்றில் கலந்துவிடும். உன்னால் எப்படி அவ்வளவு பெரிய சிங்கத்தின் ஆணவத்தை அடக்க முடியும் என்று கேட்டது. அதற்கு கொசு, முடியும், வாருங்கள் என்னுடன் என்று சொல்லி சிங்கத்தின் இருப்பிடத்தை நோக்கி பறந்தது. சிங்கத்தின் குகைக்கு அருகில் எல்லா விலங்குகளையும் மறைந்து நின்று வேடிக்கை பார்க்க சொன்னது கொசு. எல்லா விலங்குகளும் ஒரு பாறையின் பின்னால் மறைந்து கொண்டன. சிங்கம் அப்போதுதான் மதிய சாப்பாடாக ஒரு மானை தின்றுவிட்டு உண்ட களைப்பில் உட்கார்ந்திருந்தது. அந்த கொசு பயமின்றி சிங்கத்தின் மீது வந்து அமர்ந்தது. அதை பார்த்ததும் சிங்கம் கோபமுற்று கர்ஜனை செய்தபடியே, ஏய் கொசு, என்ன தைரியம் உனக்கு என் மீது வந்து உட்கார? எழுந்து போ என கர்ஜித்தது. அதற்கு கொசு கண்டு கொள்ளாமல் இருந்தது. இதனால் இன்னும் கோபமடைந்த சிங்கம், உன்னை என் பற்களால் கடித்து குதறுவேன், நகங்களால் விராண்டுவேன், நசுக்கி பொசுக்கி விடுவேன் என்றது. நீ பலசாலியா இருக்கலாம், உன்னை பார்த்து மற்ற விலங்குகள் பயப்படலாம், ஆனால் நான் பயப்பட மாட்டேன். இன்னும் சொல்ல போனால் நீ சொன்னபடி உன்னையே நீ பற்களால் கடித்து கொள்ளவும் நகங்களால் விராண்டி கொள்ளவும் செய்வேன் என்றது. அதை கேட்ட சிங்கம் கோபத்துடன், முடிந்தால் அதை செய் என சவால் விட்டது. கொசு பறந்து வந்து சிங்கத்தின் முதுகில் அமர்ந்து அதை கடித்தது. உடனே அதை விரட்ட சிங்கம் தன் பற்களால் முயன்ற போது கொசு பறந்து விட்டது. இதனால் சிங்கம் தன் முதுகை தானே கடித்து கொண்டது. அடுத்து கொசு சிங்கத்தின் முகத்தில் அமர்ந்த போது அதை விரட்ட தன் கால் நகங்களால் முயல கொசு பறக்க சிங்கம் தன் நகங்களால் தன் முகத்தையே விராண்டி கொண்டது. இவ்வாறு பல தடவை சிங்கத்தை நன்கு ஹிம்சை செய்துவிட்டு கொசு பறந்து விட்டது. சிங்கத்தினால் கொசுவை பிடிக்கவோ நசுக்கவோ முடியவே இல்லை. அதனால் சிங்கம் தன் இயலாமையை எண்ணி வெட்கப்பட்டது. அதன் பின்புதான் சிங்கத்திற்கு புரிந்தது, தான் உடலளவில் வீரமாய் இருந்தாலும் ஒரு சிறு கொசு தன்னை இம்சைப்படுத்தி விட்டதே என்று. இதை மறைந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மற்ற விலங்குகள் எல்லாம் வெளியே வந்து சிங்கத்தின் இந்த நிலையை பார்த்து பயங்கரமாக சிரித்தன. இதனால் அவமானம் தாங்க முடியாமல் சிங்கம் அந்த காட்டை விட்டே ஓடியது. கதையின் கருத்து: உருவத்தை கண்டு யாரையும் எடை போடக்கூடாது. இதைத்தான் வள்ளுவரும் உருவ கண்டெல்லாமை வேண்டும், உருள் பெருந்தேர் கச்சாணி என்னார் உடைத்து என்றார். பொருள்: உருவத்தால் சிறியதாக இருந்தாலும் அதை கேலி செய்து அலட்சியப்படுத்தக்கூடாது. பெரிய தேர் ஓட காரணமாய் இருப்பது ஒரு சிறிய அதன் அச்சாணியே ஆகும். நன்றி, வணக்கம்.